என்னடா சமைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தாங்க நான் பலாக்காயை பார்த்தேன். சரி, ஓகே, பலாக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நிறைய பேத்துக்கு பலாக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுனே தெரியாது. அதனால் நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். கையில் எண்ணெயை தடவிக்கங்க. அது எண்ணெய் ஏன் தடவுறோம் அப்படின்னா அதோட பால் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. வெளியில் இருக்கிற எல்லாத்தையும் சீச்சு எடுத்துருங்க. சீச்சு எடுத்ததுக்கு பின்னாடி இந்த நடுவில் இருக்கிறதையும் நல்லா கட் பண்ணி எடுத்து அதோட கட்டையை வெளியே எடுத்துருங்க. கட்டையை எடுத்ததுக்கு பின்னாடி அது குட்டி குட்டியாக நறுக்கிடுங்க. குட்டி குட்டியாக நறுக்குனதுக்கு பின்னாடி அதை நீங்கள் உப்பு தண்ணியில் போட்டு எடுத்துருங்க. உப்பு தண்ணியில் எதுக்காக போடுறோம் தெரியுமா? அதனுடைய தோற்புத்தன்மை கொஞ்சம் லைட்டாக கம்மியாகிறதுக்காக. அதுக்கப்புறம் எப்பயும் போல தாங்க நம்ம கறி குழம்பு வைக்கிற மாதிரி தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கறி குழம்புக்கு மாதிரி வணக்கி எடுத்துருங்க. வணக்கி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூளை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்ததையும் எண்ணெய் கருவேப்பிலையை போட்டு நல்லா ஒரு வணக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றி குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா கறி குழம்பு மாதிரி இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்